வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத அளவுகளுக்கு நன்மைகளை தரக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்புங்க மக்களே. நம்ம பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை உங்களுக்கு பாதிக்கலாம். இதனால அதோடைய முழுமையான மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால தான் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது. இது போல நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்குது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகையை சரி செய்கிறது, ரத்த சோகையை வராமல் தடுக்கிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். அதாவது ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் என அனைத்து நுண்ணணுக்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ ரத்தத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம அதிகரித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அனிமியா சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் குறிப்பாக அதிகரிக்கப்படும். ஸோ பர்டிகுலராக ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய புரதம் அதிகமாகிறதால அனிமியா மட்டும் இல்லை, ரத்தம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். சர்மம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கலாம். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான பொலிவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதச்சத்துக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை நம்ம அதிக அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஃபேட் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கெல்லாம் கிடையாது. எனவே இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு இதயம் வளமான அளவுக்குள்ள ஆரோக்கியமான முறையில் கொழுப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ இதய நோய்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கொள்ளும் போது இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். கெட்ட கொழுப்புகளை குறைத்து கொண்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான வைத்துக்கொண்டு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்றவை எல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. இதை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் நலமோடு வாழலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்கள் அதிகமான பாதாம் பருப்புகளில் ஊற வைத்து எடுத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லை. 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடும் போதே கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்ன அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லை அப்படின்றதால உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ தாங்க சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள்ள இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உடல் எடையை. முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். அதாவது அந்த ஆசையை நடக்காமல் பண்ணிடும். இனி உங்களுக்கு முக சுருக்கங்களை போக வைக்கிறதுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை போடும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் சுருக்கங்களை மறைய வைக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அல்லது பாதாம் எண்ணெய் கொண்டு
மேற்கொண்டு தொடர்ந்து தினமும் உங்களுடைய இரவுகளில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு இதன் மூலமாக அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்கும். முக சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாகிடும். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இப்போ இருந்தே, அதாவது இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளவின் என்கிற பி விட்டமினும் L-கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கெல்லாம் தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு சரி செய்யும். ஸோ நம்மளுடைய சருமத்தை பாதுகாப்பதுடன் தலைமுடியும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து நமக்கு இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்கிறோம் இல்லையா? ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, அதனால் இப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் 58% அளவு நல்ல கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். இது வந்து நல்ல கொழுப்பு அப்படின்றதால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. அதாவது எந்த விதமான பாதகமான விளைவையுமே உங்களுக்கு கொடுக்காது. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து பாதாம் எடுத்துக்கொண்டா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றது மருத்துவ குறிப்புகளில் கூறப்பட்டிருக்கு. இதனால ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்க பாதாம் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் உங்களுக்கு சேரும்போது நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் என்னென்ன மாதிரியான தோராயமான சத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த சத்துக்கள் தான் நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு என்று சொல்லக்கூடிய ஃபேட் சத்து 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் போன்ற பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள், பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்பு பல வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வு கொடுக்கும். தினமும் 5 இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் ஆரம்பித்து வயது முதிர்வு பிரச்சனை வரை எல்லா நோய்களுக்குமே சிறந்த மருந்தாக ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்குகிறது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகம் இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை தொடங்கி பல பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் துணை புரிகிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்புகள் தான் மக்களே. ஸோ இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்புகளையும் நட்ஸ் வகைகளையும் எடுத்துக்கணும். இப்போ நட்ஸ் வகைகள் பொதுவாக நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும். இப்போ நட்ஸ் பற்றிய பல செய்திகளை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். அதோடைய நன்மைகளை கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஏராளமான நார் சத்து மற்றும் புரோட்டீன் எல்லாம் நட்ஸ் வகைகள் இருக்குது. குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்குது. இயற்கையில் விளையக்கூடிய பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல்நலத்திற்கு தேவையான சத்துக்களை கொண்டது தான். அந்த வகையில் எல்லோரும் உண்ணக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோன்ஸ், அதாவது அல்மோன்ஸ்னு சொல்லக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. இதில் எண்ணிலடங்கா பல சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கு. எனவே இது உங்களுக்கு நல்லது ரொம்ப. எனவே உடல் எடை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க, ஸோ இது போல் நிறைய வந்து நீங்கள் டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கொள்ளலாம்.